உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனை விட்டு வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டேன் உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் மீது எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த நண்பையே மறந்து விட்டாய் ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு என் மாயை தேடினாய் என் பிள்ளை இந்த அநித்தியமான உலக சந்தோஷங்கள் அவர்களை பாவ கட்டுகளுக்குள் சிக்கி வைத்துக் கொள்கிறது. அவர்கள் பெற்ற அந்த வெளிச்சத்தை இழந்து இருளடைந்து இருக்கிறார்கள். இப்படி இருளில் மாட்டிக்கொண்டிருந்தவர்களை நம் இயேசு தேடி வந்து அவர்கள் வாழ்க்கையை மாற்றி வெளிச்சத்துக்குள் நடத்துகிறார். Waits for a miracle. The heart longs for a little bit of hope. Oh come, Emmanuel. The child prays for peace on earth, and she's calling out from a sea of hurt. Oh come, Emmanuel. And can you hear the angels singing? இயேசுவின் அன்பு அவர்கள் இருக்க கட்டுகளிலிருந்து அவர்களை விடு
அவர்களை பாவ கயிறுகளிலிருந்து விடுவிக்கிறார். அவர்கள் இழந்த வெளிச்சத்துக்கு பதிலாக, இழந்த இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தை மறுபடியும் தருகிறார். Oh come, Emmanuel. The child prays for peace on earth and she's calling out from the sea of இவ்வுலகத்தில் உள்ள பல மாயைகளை காட்டி மறுபடியும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடும் சாத்தான் அவர்களை மறுபடியும் இருளுக்குள் தள்ளுகிறார். ஆனால் இந்த பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களோடு இணைந்திருக்கிறபடியால் இயேசுவின் பிள்ளைகள் இருளை ஜெயிக்கிறார்கள். இயேசு அவர்களுக்குள் வெளிச்சமாய் இருக்கிறார். இவர்களை உலகத்தின் வெளிச்சமாய் மாற்றுகிறார். நாம் அனுதினமும் இருளை ஜெயித்து வெளிச்சமாய் உலகத்தில் வாழ இயேசு பாவத்தையும் பாவத்தின் சம்பளமான மரணத்தையும் தன்னுடைய மரணத்தினாலேயே ஜெயித்தார். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதற்கேற்ப நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவர் சிலுவையில் நமக்காக ஏற்றுக்கொண்டார். பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். இந்த உலகத்தின் அனைத்து பாவ சுமையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நம் பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நம்முடைய சாபங்களுக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் மரணத்தை ருசித்தார். ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். பாவத்தையும் பாவத்தின் சம்பளமான மரணத்தையும் அந்த சிலுவையின் மரணத்திலே அவர் வெற்றி சிறந்தார். இவைகளெல்லாம் எதற்காக? இந்த இருள் நிறைந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு நம் இருதயத்தில் என்றென்றும் வாழ விரும்புகிறார். பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து பாவத்தை மேற்கொள்ளுகிற பலத்தை தந்து இருள் நிறைந்த இந்த உலகத்தில் அனுதினமும் ஜெயத்துடன் வாழ உதவி செய்கிறார்.
இயேசு நீரே மரித்து போனீரே சிலுவை அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே சொல்வோம் ஹalleluya